வணக்கம் நண்பர்களே. இன்று என்னுடைய அடுத்த பதிவு என்னவென்றால் உணவை பற்றியது. பொதுவாக உணவு உண்ணும்போது யாரும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதில்லை. முதலில் நாம் உணவு உண்ணும்போது அந்த நேர உணவை கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி சாப்பிட வேண்டும். அடுத்ததாக சாப்பிடும்போது பேசிக்கொண்டு சாப்பிட்டால் மகாலட்சுமியின் சாபத்திற்கு ஆளாகும். எனவே பேசிக்கொண்டு சாப்பிடக்கூடாது. அதுபோல் எக்காரணம் கொண்டும் உணவில் உப்பு கூடியிருக்கிறது, புளிப்பு குறைந்திருக்கிறது என்று உணவு உண்ணும்போது சொல்லக்கூடாது. அந்த உணவில் ஏதேனும் குறைகள் இருந்தால் உணவு அருந்திய பின் யார் சமைத்தார்களோ அவர்களிடம் இதை பற்றி சொன்னால் அவர்கள் அடுத்த முறை கவனமாக இருப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக உணவு சமைத்தவர்கள் யாரோ, நீங்கள் ஒரு பிறந்த நாள், ஒரு கல்யாண வீட்டில் அல்லது ஒரு விருந்தில் உணவு அருந்துகிறீர்கள், ஒரு கிரகப்பிரவேசத்தில், அந்த உணவு சமைத்தவர் யாரோ அவரை கூப்பிட்டு எல்லாம் நன்றாக இருந்தது, அறுசுவையும் பிரமாதம் என்று கூப்பிட்டு பாராட்டினீர்கள் என்றால் அன்னபூரணி மகிழ்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாள். அடுத்ததாக நீங்கள் சாப்பிடும் உணவில் அறுசுவை, உப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு, கார்ப்பு என்று அனைத்து சுவைகளும் சேர்த்து சாப்பிட்டால் நீண்ட ஆயுள். எக்காரணம் கொண்டும் உணவை தவிர்க்காதீர்கள். சிலர் காலை உணவை எடுத்துக்கொள்ளாமல் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் சேர்த்து பிரஞ்சாக சாப்பிடுவதாக கூறுவார்கள். அதுபோல் சாப்பிடுவது மிகவும் தவறு. விரதம் போன்ற நாட்களில் இருப்பது வேறு. அதுவும் இதுவும் ஒன்றாகாது. வாரத்தில் ஒரு நாளோ அல்லது நீங்கள் வேண்டிக் கொண்டபடி விரதம் இருந்தால் அந்த நாட்களில் நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் இருக்கும் விரதம் பற்றியோ நீங்கள் எடுத்து கடவுளிடம் வைக்கும் வேண்டுதல் பற்றியோ யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம். அடுத்ததாக உணவை எக்காரணம் கொண்டும் எந்த தானியத்தையும் காலால் மிதிக்கக்கூடாது. அவ்வாறு மிதித்தால் மகாலட்சுமியின் கோபத்துக்கு, சாபத்துக்கு ஆளாவோம். வீட்டில் எக்காரணம் கொண்டும் உணவுப் பொருட்களின் அளவு குறையாமல் இருக்க வேண்டும். அரிசி, உப்பு, மஞ்சள், இனிப்பான ஜீனி, வெல்லம் இவற்றின் அளவு குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை அன்புடன் நடத்துங்கள். குழந்தைகள் ஏதாவது தவறு செய்தால் அவர்களிடம் பொறுமையுடனும் அன்புடனும் சுட்டி காட்டுங்கள். திட்டுவது, அடிப்பது போன்ற செயல்களை செய்தால் அது நாம் தெய்வத்தை அவமானப்படுத்துவதற்கு சமமாகும். அடுத்ததாக நீங்கள் உணவு, அதாவது மளிகை சாமான்கள் வாங்கும்போது மாதத்தில் எந்த கிழமை வேண்டுமானாலும் வாங்கலாம். ஆனால் திங்கள், புதன், வெள்ளி இந்த நாட்களில் அரிசி மற்ற மளிகை பொருட்களை வாங்குவது சிறப்பு. அதேபோல் அந்த பொருட்களை பாத்திரத்தில் நிரப்புவது புதன்ஹோரை. புதன்ஹோரை என்றால் நீங்கள் கேலண்டரில் பார்த்தால் தெரியும். புதன்ஹோரையில் மளிகை சாமான்களை நிரப்பி வைத்தீர்கள் என்றால் அந்த மளிகை சாமான்கள் உங்களுக்கு நல்ல புஷ்டியை தருவதோடு அன்னபூரணியின் ஆசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுபோல் வெள்ளிக்கிழமை பூஜை செய்து முடித்ததும் உப்பு வாங்கி சுவாமியின் கோயிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் பூஜையில் ஒரு 2 நிமிடம் சாமியின் பாதத்தில் வைத்து அதற்கு பின் உங்கள் வீட்டு பாத்திரத்தில் நிரப்பி வையுங்கள். உப்பை பொதுவாக பெரிய ஜாடியில் கொட்டி வைத்து உபயோகப்படுத்தினால், பணிவுடன் உபயோகப்படுத்தினால் மகாலட்சுமி. அதுபோல அரிசியும் தரை மட்டத்தில் வைத்து உபயோகப்படுத்துங்கள். ஒரு முறை அரிசி எடுக்கும் போதும் மகாலட்சுமிக்கு தலை வணங்கி உழக்கில் எடுத்த பின்பாக கொஞ்சம் அரிசியை எடுத்து திரும்பி பாத்திரத்தில் சேர்த்துவிட்டு சமைத்தீர்கள் என்றால் உணவு பஞ்சமே வராது. அடுத்த பதிவு எந்தெந்த நாட்களில் எந்தெந்த மிருகங்களுக்கு உணவிட்டால் சிறப்பு என்பதை பற்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ.